Hello everyone, this is Bhuvi. Welcome again. கார சட்னி ரெசிபி புதினா அண்ட் கொத்தமல்லி வச்சு ஒரு கார சட்னி ரெசிபி நான் இன்றைக்கி செஞ்சேன். அதை அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு கடாயில் 2.5 ஸ்பூன் வந்துட்டு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெயில் பண்ணுங்கள், இன்னும் டேஸ்டியராக இருக்கும் இந்த சட்னி ரெசிபி. அண்ட் ஆஃப்கோர்ஸ் புதினா அண்ட் கொத்தமல்லியோட வாசத்தோடு அந்த கார சட்னி பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, லெட்டஸ் ஸ்டார்டட். வந்து கடாயில் எண்ணெய் காஞ்ச உடனே எண்ணெய் நல்லா நான் போடணுன்ட்டு ஃபாலோட் பை நான் சொல்கிறேன். அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே உரத் தால் இருக்குல்ல, அது வந்துட்டு ஒரு 2 to 3 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா உரதால் உளுந்த பருப்போட வாசனையோடு அந்த எண்ணெயில் சூப்பராக இருக்கும் சட்னி. அண்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு போட்டுக்கிட்டேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலையாக இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அது நல்லா வந்துட்டு பொரியட்டும். எனக்கு வந்து உளுத்தம்பருப்பு ஜாஸ்தியாக போட்டு ரொம்ப பிடிக்கும். ஒரு 6, 7, 8 காஞ்ச மிளகா, காரமாக இருக்கணும். ரொம்ப காரமாக வேண்டான்னா நீங்கள் அளவுகளை குறைச்சிக்கலாம். பச்சை மிளகா கூட போட்டு பண்ணலாம். ஒரு 6 பல் பூண்டு போட்டுக்கோங்க. இஞ்சி ஒரு துண்டு இருந்துன்னா இஞ்சி போட்டுக்கோங்க, இல்லை பூண்டு ரெண்டுத்தையுமே ஏதாவது ஒன்று போட்டுக்கோங்க. அப்புறம் மீடியம் இதில் ஹீட்டில் பண்ணுங்கள், இல்லைனா வந்துட்டு கருகிடும், சட்னி கசப்பாயிடும். ஸோ வந்து அந்த உளுந்த பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை எல்லாம் மீடியம் ஹீட்டில் பண்ணணும். ஒரே ஒரு ஆனியன், ஒரு டொமேட்டோ போதும். நல்லா வதக்கிக்கோங்க. எவ்வளோ நல்லா வதக்கணுமோ வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அது போட்டுக்கோங்க. அண்ட் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் புதினா அதையும் போட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகணும். அதுக்காக புளிப்புக்கு வந்துட்டு தக்காளியே போதும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைனாக நல்லா அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு இது துவையலாக வேணும்னா கூட துவையலாக கூட அரைச்சிக்கலாம். சட்னின்றனால நான் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன். 1 ஸ்பூன் ஆயிலில் கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னியில் கொட்டியாச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு நல்லா கலரிட்டு தோசைக்கோ இட்லிக்கோ ஈவன் வித் ரைஸ் கோஸ் வெல். ஓகே, கொஞ்சோண்டு நான் இன்றைக்கி கொண்டக்கடலை வந்து காலையில் செஞ்சேன். அது கொஞ்சம் ஹெல்தி இதுக்காக. அப்புறம் இந்த கார சட்னி அண்ட் 2 தோசை, அவ்வளோதான். என்னோடய மார்னிங் டிஃபன் ஓவர். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஃபன் ரெசிபி. நெய் தோசைனா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சட்னிக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் பைட் உங்களுக்கு. ஓகே, try it at your home. Bye bye. Hope you like my video. See you later.